இப்போ பேசிட்டு இருக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் வெளியில வந்த நியூஸ் வந்து சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் தாவேகாவை ஆதரித்துள்ளது. மார்க்சிஸ்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆதரிக்கும், பிசிகாவும் ஆதரிக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சி அமைந்துவிடும். என்ன பொறுத்த ஒரு ஆளுநர் ஆட்சின்னு சொல்றதா, ஆளுநர் வந்து 6 மாசம் ஹோல்ட் பண்ணுவாரா? பிரசிடென்ட் ரூல். குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுத்த இந்த 3 பெருமக்களுக்கும் உண்மையிலேயே வாழ்த்துக்கள், நன்றிகள். இவர்கள் வந்து அத்தனை முறை திமுக தலைவரை சந்திச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இவங்க கிட்ட இருக்குல்ல, ஒரு எம்பத்தி, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம், இத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சோம், நாங்க விடைபெறுகிறோம்ன்றதையாவது கொஞ்சம் ஒரு நல்ல ஃபேர்வெலா காங்கிரஸ்காரங்களுக்கு இல்லாத ஒரு இது காங்கிரஸ்காரங்களுக்கு என்னைக்குமே இருக்காது. அவங்க வந்து அவங்களோட டிஎன்ஏலயே, அவங்க மரபணுலயே இந்த பிட்ரேயல் அப்படின்ற ஒரு இது வந்து எப்பயுமே இருக்கும். அதை வந்து காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவ் அவர்களும் காலையில ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு என்ன நிலவரங்கிறத சூசகமா சொல்றாரு. அதாவது ஜெயிக்கும் போது மட்டும் நான் கூட இருக்க மாட்டேன், தோக்கும் போதும் கூட இருப்பேன் அவர் சொல்றாருன்னா அப்ப தோக்கும் போது யாரு கூட இல்லைங்கிறதா. ஆமா, ஏன்னா இந்த வெற்றி வந்தவுடனே ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுல எங்கேயும் திமுகவும் இல்லை, திமுகவின் தலைவர் பேரும் இல்லை. இந்த அகம்பாவத்திற்கெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியும் எங்கேயும் இல்லை, தேர்தலுக்கு முன்னாடியும் இல்லை, எல்லாம் சொல்லுவான், எல்லாரும் பாக்குறாங்க. ஓகேவா? இப்ப ஒட்டுமொத்த கடுப்பும் தாவேகா மீது கூட இல்ல, எல்லாத்துக்கும் காங்கிரஸ் மீது தான். ஆமா ஆமா, ஏன்னா வந்து நீ ஓபனா பிசினஸ் பண்ணல, அவன் வந்து பிசினஸ் பண்ணிருக்கான். அவன் வந்து 108 வாங்கிருக்கு, தாவேகா 108 வாங்கிருக்குன்னா பப்ளிக் மேண்டேட்ல அவன் 108 வாங்கிட்டான். அவன் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்றது. அவனதான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். திமுக தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், 6 மாசம் வரையும் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், ஆனா ப்ரொவைடட் இந்த 1000 ரூபாய் தொகையும் நிப்பாட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாட்டையும் நிப்பாட்டக்கூடாது. +2 ரிசல்ட் வந்திருக்குங்க. போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கனவுகளோட எல்லாரும் இருந்தாங்க, அதை வந்து நம்ம வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து +2ல வந்து நல்ல மார்க் மதிப்பெண் பெற்று இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்க பெற்றோர்கள் குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழலை பாக்குறோம். இதெல்லாம் தான் நமக்கு அச்சத்தை விளைவிக்குது. ஆமா, இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீ ஆளப்பா, நீ ஆளு, தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுட்டா, நீ எனக்கு என்னன்னா, இனிமேல் வந்து தமிழ்நாடுன்ற பேர் தான் அந்த கட்சியிலே தாவேகாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்க போறது வந்து காங்கிரஸ் தான். முதல்ல நீ விரும்பியோ விரும்பாமலோ அவனே வந்து உனக்கு வந்து லெட்டர் கொடுத்தான் பாரு, அன்னைக்கு பிடிச்சது உனக்கு சனி. 22 ஆண்டு காலமாக திமுகவை பிடித்திருந்த ஒரு சனி இல்ல, 22 காலம்னா சொல்ல முடியாது இல்லக்கி. ஆக்சுவலா இனிஷியலா சோனியா காந்தி 2004 அலையன்ஸ் அப்ப அந்த ஆசீர்வாதம் ஆச்சாரியார் அவர் எழுதியிருக்கிறது வந்து உண்மையிலே நேத்து நம்ம ஷோலே அதான் பண்ணிருக்கோம். ஓகே, நான் பார்க்கல நேத்து அந்த ஷோலையும் நம்ம அதை தான் பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து நேரடி சாட்சியாக ஆசீர்வாதம் ஆச்சாரி இருந்தாரு. அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது 2004 காங்கிரஸை எந்த கட்சியுமே இந்திய அளவுல தீண்டாமல் இருந்த ஒரு காலகட்டத்துல திமுகவாக வந்து காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து காங்கிரஸுக்கு ஒரு மேண்டேட் கிடைச்சது, ஒரு தனிப்பெரும் கட்சிங்கிற மேண்டேட் கிடைச்சது. மேண்டேட் கிடைச்சப்பதுக்குள்ள மெஜாரிட்டி இல்ல, ஆட்சி அமைக்க முடியாதுன்னும் போது கலைஞர் டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போயிட்டு உடனடியாக ஒரே நாள்ல சிபிஐ எம் எல்லா கட்சியுடைய அலுவலர்களுக்கும் போய் அங்க இருந்த தோழர்களிடமெல்லாம் வந்து அவர் ஆதரவு திரட்டினாரு. நீங்க இருக்கீங்கிறதுனால நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வந்து ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்தும் சரி, ஏபி வரதனும் சரி சொன்னாங்க அப்படிங்கிறத ஆசீர்வாதம் ஆச்சாரி பதிவு பண்றாரு. இதெல்லாம் முடிஞ்சதுமே கலைஞரோட கையை பிடிச்சி அந்த அம்மா கண்ணுல வச்சுக்கிட்டாங்க. ஆமா, இப்ப 2019 ராகுல் காந்தி எந்த நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் 2004 இருந்தாங்க. எந்த ஒரு கட்சியும் மாற்று கட்சியும் வந்து காங்கிரஸை ஆதரிக்கவில்லை. அப்பையும் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னவர் வந்து கலைஞரோட மகன். கலைஞர் நீங்க சோனியா காந்திக்கு எப்படி துணையா நின்னாரோ அது போல கஷ்ட காலத்துல ராகுல் காந்திக்கு துணையா நின்றவர் கலைஞருடைய மகன். இன்னைக்கு நீங்க என்ன வேணா பேசுங்க சார், விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு வச்சுப்போம். நீங்க டீசெண்டா சொல்லிட்டு போங்க சார். நான் எதை சொல்றேன்னா, மாணிக்கம் தாக்கூர் மாதிரி, ஜோதிமணி மாதிரி, இந்த மாதிரி எதுக்கு வந்து அது வந்து சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம வாயில வேற ஏதாவது. சிதம்பரம் பையன் இருக்காரு, யாரு? கார்த்திக் சிதம்பரம். இந்த 2024 தேர்தல்ல அந்த காரைக்குடி தொகுதியில இருந்த மால்குடின்ற கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் கூட்டணியே பெருமையா பேசினார். ஸ்டாலின் அளவு ஸ்டேட்ஸ்மேன் இல்லைன்றத சொன்னார். எந்த இடத்துலயும் வந்து நாங்க வந்து விசில் பெரிய சத்தம் கேட்க போகுது அப்படின்னா வந்து அவர் சொல்லவே கிடையாது. உண்மையிலே ஜென்டில்மேன். அந்த ஆளோட பல தடவை ட்விட்டர்ல வந்து சண்டை போட்டிருக்கோம். ஓகேவா? ஒரு தரோ ஜென்டில்மேன்றவன் அப்படிதான் இருப்பான். இவங்க எல்லாம் வந்து வெத்தலை பொட்டி வச்சிட்டு இருக்க புரோக்கர். அதுவும் நேற்று பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து டிபேட், நான் வாழ்நாளே நினைச்சது இல்ல, மணிசங்கரையுடைய ஒரு கட்டுரையை படிச்சு சிலாகிப்பானே தமிழ்ல அவர் எழுதியிருக்கிறாரு. இப்ப நம்ம வந்து இந்த புரோக்கர்களுக்கு, நீங்க குறிப்பிடக்கூடிய புரோக்கர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் புடிச்சு குடிங்கடா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அகிலேஷோடதையும் அது வந்து சொம்பு எடுத்துட்டு போய் குடிங்க, அவங்களாம் சொல்ல முடியும்.
திமுக பல தேர்தலை பார்த்திருக்கு பல தேர்தல் உச்சபட்ச வெற்றியும் பார்த்திருக்கு, மோசமான தோல்வியும் பார்த்திருக்கு. அதனால அது பிரச்சனை கிடையாது. நமக்கு ரொம்ப ஒரு விஷயம் கிளியர் ஆயிருக்கு. 2029க்கான ரோடு கிளியர் ஆகிருக்கு. செங்கோட்டைக்கு நாம செல்ல வேண்டிய ரோடு கிளியரா இருக்கு. கடந்த 3 தேர்தலாக பாஜக வெற்றி பெற்றிருக்கு. என்ன தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் என்கிற ஒரு பீடையை நாம் சுமந்து கொண்டு நாம போய் மக்களிடம் ஓட்டு கேட்டு அகில இந்திய அளவுல இது அகிலேஷ் வந்து ரொம்ப கரெக்டான நேரத்துல இந்த வேலையை பண்றாரு. நீ தேஜஸ்வியோட பீகார்ல கூட்டணி வச்ச தோத்து போயிட்டு தோத்ததுக்கு காரணம் என்ன? இங்க பாண்டிச்சேரியில பண்ண மாதிரியே ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ண அவனை வந்து தேஜஸ்வி அவரை வந்து அவனுங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்கிறது நமக்கு இந்த தேர்தலே தெரிஞ்சிருக்கு, நமக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் வந்து பிஜேபிக்காக வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தோம். தேஜஸ்விய சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இப்ப வந்திருக்கிறத விட டபுள் மடங்கு வந்து ஜெயிச்சிருக்கும். நீ வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட் போட்டு அவனை தோக்கடிச்ச. மம்தா நல்ல வேலை உன்னை பத்தி விட்டுருச்சு ஆரம்பத்திலே. கூறுள்ள பொம்பளை ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணின்னு சொல்லி அதுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? ஆம் ஆத்மி உன் கூட இல்ல, மம்தா கூட இல்ல, அகிலேஷ் உன் கூட இருக்க மாட்டாரு, தேஜஸ்வி இல்ல, நான் திமுகவும் கல்றுச்சு. ஆமா, இப்ப நீ யாரை வச்சுக்கிட்டு இது பண்ண போற? கம்யூனிஸ்டுகள் உன்னை எந்த காலத்திலேயாவது பிரதமர் அப்படின்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்களான்னு கேக்குறேன். ஒத்துக்கட்டும். இப்ப என்ன லைக் இப்ப நம்ம என்ன குறைஞ்சு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, இப்ப அவங்களுக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கட்சி அங்கீகாரம் இருக்கிறதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மேண்டேட் தான். தமிழ்நாட்டில் திமுகவோட ஒரு மேண்டேட் கிடைச்சது. அடுத்த எலெக்ஷன்ல இன்னைக்கு திமுகவோடு இருக்க போறதில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க. அது உங்களுடைய சாய்ஸ். அதுல வந்து நம்ம வந்து தலையிடறதுக்கு எதுவும் கிடையாது. அது வந்து உங்க வாழெல்லாம் பிடிச்சலாம் இருக்கலாம் முடியாது. இன்னைக்கு ஒரு இது எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. கம்யூனிஸ்டுகளை சுமந்து கொண்டு செல்வதால் இந்த ஒரு 3வது அணி உருவாவதற்கான ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா மம்தாவுக்கு கம்யூனிஸ்டுகள் பரம வைரிகள். இன்னைக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு 3வது அணியில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கிடையாது, பிஜேபி தான் முதன்மை எதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது அணி என்பது முழுக்க முழுக்க பிராந்திய கட்சிகளா, மக்களின் அபிமானம் பெற்றிருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அமைக்கக்கூடிய ஒரு 3ஆம் அணியாக இருக்கும். பீகார்ல தேஜஸ்வி யாதவ், உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ், மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, ஈவன் ஒடிஷால நவீன் பட்நாயக் பார்ட்டி வரலாம், ஆந்திராவில ஜெகன்மோகன் பார்ட்டி வரலாம். இங்க வந்து சிவசேனா வந்து தயாராக தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்கவே இல்ல, வேற வழி இல்லாமல். ஏன்னா இந்த ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன்லயும் வந்து ஏமாத்திட்டீங்க மகாராஷ்டிரா. ஏன்னா வந்து அந்த சிவசேனாவுடைய இந்த பிரிவு வந்து கடுப்புல கிடக்குன்னு வச்சுக்கீங்களேன். அதே மாதிரி சோசியலிஸ்ட் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், அவர்களுக்கும் வந்து காங்கிரஸை பிடிக்கல. காங்கிரஸை பிடிக்காம வெளியில வந்தவங்க தான். இவங்க எல்லாரையும் வந்து பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக மு.க. ஸ்டாலின் இருந்தார். காங்கிரஸை வந்து நம்ம பொறுத்துக்கிட்டு போகலாம், காங்கிரஸை வந்து ஒரு முகமாக விற்கலாம், ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு பழைய பார்ட்டி அப்படின்னு. அந்த பந்தத்தை நீங்கள் அறுத்து விட்டதுனால இவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ சீட் ஷேரிங் பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. பீகார்ல சுதந்திரமான முடிவுகளை எத்தனை இடங்கள்ல போட்டியிடணுங்கிற முடிவை வந்து தேஜஸ்வி யாதவ் எடுப்பார், உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் எடுப்பார், மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின். எந்த இடத்துலயுமே சீட் ஷேரிங் பிரச்சனை வராமல் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு இவர்கள் மக்களிடையே வாக்கு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டணி 3வது அணி அமையும் பட்சத்துல அவர்களுக்கு 150ல இருந்து 200 இடங்கள் சாலிடா கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். காங்கிரஸ் வந்து அன்னைக்கே நிதிஷை ஏத்துக்கிட்டு இருந்தா, கன்வெனரா ஒருங்கிணைப்பாளரா ஏத்திருந்தா இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருந்திருக்காரு. காங்கிரஸ்னாலதான் ஓவைசி இந்த இந்தியா அலையன்ஸ்ல இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலான தொகுதிகள் வந்து போன எலெக்ஷன்ல வந்து திமுக கூட்டணி வேற ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்ப அவருடைய மென்டாலிட்டி என்னன்னு பாருங்க. இப்போ காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரை 3ஆம் அணி அமைப்பதற்கு மாநில கட்சிகள் தயாராக இருக்கின்றன. பாஜகவை வீழ்த்துவதற்கான சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள். இது நாள் வரைக்கும் பாஜகவை இந்த பிராந்திய இயக்கங்கள் ஏன் வீழ்த்த முடியலன்னா, இவர்கள் இந்த வேதாளத்தை முதுகலை கட்டி சுமந்துட்டு போனாங்க. இந்த பீடையோட மூஞ்சி மக்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரு காரணத்தினால பிராந்திய கட்சிகளும் சேர்த்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது 2029க்கு அது மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. இப்ப இந்த அலையன்ஸ் இருக்குல்ல, நம்ம சொல்லக்கூடிய தேர்ட் ஃப்ரண்ட்ல உண்மையிலேயே காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து வீரியமா இருக்கும். ஸ்டேட் அட்டானமியை பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வரணும்ன்றது இருக்கும். இதுல யாருக்குமே மாற்று கருத்தே இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க ஃபரூக் அப்துல்லாவனா விட்டீங்க, அதான் காஷ்மீர்ல இருந்து தொடங்கின, அதனால காஷ்மீர்ல இருந்து ஆள சொல்லல. அது மாதிரி எல்லாருமே ஒரு ஸ்டேட் பார்ட்டி யுனைட் பண்றது, பிஜேபியை பீட் பண்ணதோ இல்லையோ, பிஜேபியை இதே மாதிரின்றது கூட இல்ல, இதை விட கொஞ்சம் கம்மியா ஒரு மைனாரிட்டி நிறைய இருக்கு. இந்த 100 சீட்டும் காங்கிரஸ் இந்த முறை பெற்றதுக்கு காரணம் கூட்டணி. ஆமா, அதை மறுக்கவே முடியாது.
மறுக்கவே முடியாது. அடுத்த முறை உங்களுக்கு இது போன்ற ஒரு கூட்டணி இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கலாம், வேற எந்த ஊர்ல காங்கிரஸை ஏதாவது ஒரு கட்சி வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. நீங்க கேரளால ஆட்சியில் இருக்கீங்க, மத்திய பிரதேசத்துல ஃபைட் பண்ணுவீங்க, ராஜஸ்தான்ல ஃபைட் பண்ணுவீங்க, குஜராத்ல ஃபைட் பண்ணுவீங்க. ஆனா அங்கெல்லாம் ரிசல்ட் என்ன வருங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் என்ன நிலைமை? இங்க நாம் தமிழர் வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட குறைவாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. மேற்கு வங்காளத்திலும் உங்களுக்கு நிலைமை அப்படிதான். எந்த இடத்துல கேரளாவிலும் சரி மேற்கு வங்காளத்திலும் சரி கம்யூனிஸ்டுகள் உங்க கூட நிற்க போறதில்ல. வேற எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்டுகள் உங்க கூட நிற்பதற்கான ஒரு வாய்ப்புகளே வந்து கிடையாது. காங்கிரஸ் தனக்கான எல்லா கதவுகளையும் அழைத்து கொண்டது. அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 23 தொகுதிகளில் எந்த விசிலிடம் தோற்றீர்களோ அந்த விசிலிடம் போய் உங்க கட்சியை வந்து அடகு வச்சிருக்கீங்க. நீங்க அடகு வைத்திருப்பது தமிழ்நாடு காங்கிரஸை மட்டும் இல்ல, அகில இந்திய காங்கிரஸையும் அடகு இல்ல. இப்ப கார்கேவும் சோனியாவும் இருந்தனாலதான் அதோட ஒரு செக்குலர் ஃபேஸ் வந்து தெரிஞ்சுது இல்லையா? நேத்து இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி கட்சியான திமுகவை அவ்வளவு பேசும்போது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. நீங்க மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது எதுவும் நடவடிக்கை எடுக்கல. போன வாரம் வந்து எனக்கு சீட்டு ஏன் கிடைக்கலன்னு ஒரு முஸ்லீம் லேடி கொடுக்குறப்ப அந்த லேடியை 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. நேத்து வந்து அந்த அலிம் அல் புகாரியை வந்து எக்ஸ்பெல் பண்ணிருக்காங்க. ஏன் நீ வந்து செக்குலர் பார்ட்டியா? ரஞ்சன்குமார் வந்து எனக்கு சீட் இல்லைன்றத கேள்விப்பட்டு எனக்கு ப. சிதம்பரம் மட்டும்தான் வந்து வருத்தம் தெரிவிச்சார் அப்படின்னாரு. அந்த வீடியோவே அந்த SC/ST தலைவரா இருந்தார். அவர் மட்டும் தான் தெரிஞ்சார். நீங்க வேணா பண்ணீங்களா? மாணிக்கம் தாக்கூர் பண்ணானா? இந்த வெத்தலப்பட்டி புரோக்கர் பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணானா? ஜோதிமணி எங்க சமுதாயத்துல கிளைக்கு 2 கொடுக்கல. ஜோதிமணி வந்து அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த போது 2016 எலெக்ஷனா அப்ப வந்து அந்த கரூர்ல வந்து அவங்களுக்கு வந்து போட்டி வேட்பாளராக அவங்க வந்து போட்டியிட்டு எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்கன்னு தெரியும். ஜோதிமணி அந்த கரூர் ஏரியால செந்தில் பாலாஜி துணை இல்லாமல் எந்த ஊர்ல போய் ஓட்டு கேட்க முடியும்? ஓட்டு கேட்டா எவ்வளவு ஓட்டு? கரூர்ல உள்ள 4 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு தடவை கூட ஓட்டு கேட்கல. அவங்களோட ட்விட்டர் இதுலயே போய் பாருங்க. அந்த வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் செய்யற அன்னைக்கு மட்டும்தான் அவங்க இருந்தாங்களே தவிர மற்றது எல்லாமே கரூர் மாவட்டத்தை கடந்து, அதாவது MP கான்ஸ்டிடுவன்சின்றது வந்து மணப்பாறையும் வரும், அதை சுத்தி வேடச்செந்தூர்னா வரும், அங்க மட்டும் தான் இருந்தாங்களே தவிர மத்தபடி கரூர்ல இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரமே செய்யவில்லை. அந்த பயம் இருக்குல்ல. போனா வந்து கேட்பாங்களே ஏன் அவ்வளவு நாளா வரலன்னு கேட்பாங்கல்ல. எல்லாத்திற்கும் ரஜினி ஒண்ணு சொல்லியிருக்காரு, காலம் காத்திருந்து பதில் சொல்லும். பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.